அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க தேர்தல் முறையில் கடுமையான வாக்காளர் அடையாள விதிகளை கொண்டுவர வேண்டும் என்ற தனது கோரிக்கைக்கு இந்தியாவை உதாரணமாக காட்டியுள்ளார். இது தொடர்பாக ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் அமெரிக்காவில் செல்லுபடியாகும் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் எப்படி தேர்தல் நடத்தப்படுகிறது என்ற கேள்வி எழுப்பியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவின் சமீபத்திய மக்களவைத் தேர்தலில் சுமார் 64.6 கோடி பேர் வாக்களித்ததாகவும் 1% குறைவானவர்களே அஞ்சல் மூலம் வாக்களித்ததாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஒவ்வொரு வாக்காளரும் செல்லுபடியாகும் புகைப்பட அடையாள ஆவணத்தை பயன்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதையே முன்வைத்து அமெரிக்காவில் சேவ் அமெரிக்கா ஆக்ட் எனப்படும் தேர்தல் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த மசோதா கூட்டாட்சி தேர்தலில் பதிவு செய்யும் போது அமெரிக்க குடியுரிமைக்கான ஆவண சான்றையும் வாக்களிக்கும் போது அடையாள சான்றையும் கட்டாயமாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் தேர்தல் நடைமுறையை அமெரிக்க தேர்தல் சீர்திருத்தத்திற்கு உதாரணமாக முன்வைத்திருப்பது சர்வதேச அரசியலில் கவனம் பெற்றுள்ளது.